ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெனோலா ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. 2 பாட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2 பாட்டும் எப்படி இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2 நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதையும் அந்த படத்தோட கதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனோலா ஹோம்ஸ் பார்ட் 1 அதோட கதையை பார்க்கலாம். எனோலா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க மதரோட ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. குவிஸ் கேம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக துள்ளிக்குள்ளே விளையாடுறது இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 14 வயசு ஆகுது. 14வது பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மதர் வந்து ஒரு லெட்டர் அவங்க எழுதி வச்சுட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க 2 பிரதர்ஸ் வராங்க. அந்த பிரதர்ஸில் ஒருத்தர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸாக நடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்லை, ஹென்ரி கவில். அதாவது நம்ம சூப்பர்மேனாக நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா பழைய கெட்டப்பில், அவர் தான் ஹென்ரி கவில், அவர் தான் சூப்பர்மேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸாக வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ சூப்பர்மேன் தெரிஞ்சவங்க இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் அவர் உங்களுக்கு பிடிக்கும், ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம கதைக்குள்ளே வரலாம். ஹெனோலா வந்து அவங்கள மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹெனோலாவோட பெரிய பிரதர் தான் அவங்கள இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு வந்து அவர் பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறம் ஒரு டீச்சரையும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து வச்சு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக எல்லாம் பண்ணுறாரு. அப்போது வந்து ஹெனோலாவுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. தனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல, என்ன இது இப்படி இருக்குது, ஸ்கூலில் அவங்க டீச்சராக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்டேயும் வந்து அவங்க கேட்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை நீ அவனோட தான் வாழ்ந்தானோ, அவன் தான் உன்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அவனோட பொறுப்பில் தான் நீ இருப்பா அப்படின்னு வந்து அவரை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்னோட வந்து அவர் பேச்சு அப்படி இப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க மதரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நிறைய அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வீட்டை விட்டு ஓடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிஸ் இருக்கும். அவங்க மதர் ஒரு குவிஸை வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அந்த குவிஸை கண்டுபிடிச்சி அங்கே ஒரு சில ஃபோட்டோ கண்டுபிடிப்பாங்க. அந்த ஃபோட்டோ கீழே வந்து பணம்லாம் இருக்கும். அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டை விட்டு பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 வயசு பொண்ணு எகிரி குதிச்சு வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. ஓடுறதுக்கு முன்னாடி அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்காக வேறு இடத்துல அப்படி இப்படின்னு சில பொருட்களை விட்டு அவங்கள டைவெர்ட் பண்ணி விட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடுறாங்க. அவங்க ட்ரெயின்குள்ளே ஏறி போயிட்டுருப்பாங்க. அப்போது ஒரு பையன் வருவான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ட்ரெயினில் ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டு ஒரு பேக் வழியாக அதை கீறிக்கிட்டு கத்தியால் கீறிட்டு வெளியில் வருவான். இவங்க பார்த்துட்டு பேசுவாங்க, ஹாய் என்னோட பேர் இது அப்படி என்னோலா அப்படின்னு வந்து பேசுவாங்க. அப்போது வந்து உன்னை இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க, இந்த ட்ரெயினில் உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீ ஒரு வேளை நான் உன் கூட இருந்தேன்னா நான் உன்னை மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியலாம் அப்படின்னு வந்து என்னோட போவாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த ஆளை கண்டுபிடிச்சி அவங்க ஆளுங்க சின்ன பையன் ஆகணும், அவனை வந்து ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுரு கொலை பண்ணுற ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னோட அந்த ஆளுக்கிட்ட இருந்து என்னோட அவனை காப்பாற்றிட்டு 2 பேரும் ட்ரெயினை விட்டு குதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டியில் போயிட்டு ஹெனோலா வந்து அவங்க வழியை பார்த்து சொல்லுவாங்க, நீ இனிமேல் உன் வழியை பார்த்துட்டு போ, நான் ஏன் வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெனோலா போய் அவங்க வெளியே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடிட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன க்ளூவெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க மதரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. மறுபடியும் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ட்ரெயினில் வந்தான் பார்த்தீங்களா, அவங்களே திரும்பி வந்து என்னோலாவை பிடிச்சி எங்கே அவன் அந்த பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களோட சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு என்னதான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோலா அதை ஒரு கேஸாக எடுத்துக்கிட்டு ஒரு வேஷம்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் திரும்பி வருவாங்க. அவனையும் கண்டுபிடிச்சி பேசுவாங்க, எதனால உன்னை கொலை வந்தாங்க, மறுபடியும் உன்னை தேடிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து பேசுவாங்க. அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸையும் மீட் பண்ணுவாங்க. அவர் வந்து சொல்லுவார், அவர் அந்த பொண்ணை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு மனுஷன் பேசுவார், ஒரு ஆளும் தெரியணும்னா இறங்கி தான் பார்த்துடணும், ஸோ அலைஞ்சு பார்க்கணும், இறங்கி பார்த்துடணும், களத்தில் குதிச்சு என்னானாலும் பார்த்துடணும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன குழு கொடுப்பாரு. அதை வச்சுட்டு அந்த பையனோட அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டுருப்பாரு. பட் அது நேச்சுரல் டெத் கிடையாது, அது சூசைட் கிடையாது, அதை ஒரு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்க அண்ணா மேலே டவுட் வந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணா அவங்க ஃபேமிலியை தேடி அவங்க 2 பேரும் போகும்போது பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு, அவரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது யாருன்றது தான் இந்த படத்தோட பெரிய சஸ்பென்ஸ். இதை கண்டுபிடிச்சி இதை மூவ் ஆன் ஆகுது தான் பார்ட் 1 அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. இதில் ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு வந்து பெரிய ரோல் கொடுக்கவே இல்லை. பாவம் நம்ம ஹென்ரி கவில்ல ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு தான் கேட்டுச்சு. அவருக்கு ஒரு செம்மையான ரோல் தான் கொடுங்களேன், மாசா கெத்தா செம்மையாக தானே மனுஷங்கிறாரு, அவருக்கு ஒரு செம்மையாக ஒரு கேரக்டர் கொடுத்து தொலைங்களேண்டா அப்படின்ற மாதிரி தான்
இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் அவருக்காக தான் இந்த படத்தையே போட்டேன். ஸோ அவரை பார்க்க ஸ்க்ரீனில் அவ்வளோ பார்க்க முடியல. எங்கேயோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வராரு. அப்புறம் என்னால் ஹோம்சன் நடித்தது வேறு யாருமே இல்லை. நீங்கள் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு 11 நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்னால் ஹோம்ஸாக நடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன குழந்தை தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்கலாம். பட் அவங்க சின்ன குழந்தைலாம் இல்லை, வளர்ந்துட்டாங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட அவங்கள பார்த்ததால சின்ன குழந்தை அப்படி இப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்க சின்ன குழந்தை இல்லை. அது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ இதில் வந்து 14 வயசாக காட்டியிருக்காங்க பார்ட் 1ல். அடுத்ததுக்கு பார்ட் 2 வரும். உங்களுக்கு போர் அடிக்குது, டைம் பாஸ்க்கு எந்த படமும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். முக்கியமாக 11க்காக வேணால் இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்களா, நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இவங்களை பிடிச்சவங்க. அப்புறம் ஹென்ரி கவில் சாருக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். பட் என்ன, ஹென்ரி கவில் சாருக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவர் எப்போ காட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே ஒரு படத்தில் 4 ரொட்டி துண்டு பிச்சு போட்ட மாதிரி அங்கங்கே ஒரு இடத்துல தான் அவர் வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹென்ரி கவில்லை நீங்கள் லைட்டாக பார்த்தாலும் ஏதோ ஒரு படத்தில் கொஞ்சமாவது பார்த்தா கூட பரவாயில்லப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் இந்த படம் ஓகே, ஒன் டைம் பார்க்க ஒரு டைம் பாஸ்க்கு ஒருத்தான படம் தான் இந்த படம். என்எல்ஆ ஹோம்ஸ் பார்ட் 2வோட கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்எல்ஆ ஹோம்ஸை தான் காட்டுறாங்க. அவங்க எங்கேயோ குடுகுடுன்னு ஓடின்னு இருக்காங்க. பின்னாடி 2 பேர் துரத்திட்டு வந்துன்னு இருக்காங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, முட்டிக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, விழுறாங்க, குதிக்கிறாங்க, ஓடுறாங்க. இதான் ஓப்பனிங் சீன். அப்போது நம்ம என்எல்ஆ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு கதை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு கேஸ் கொண்டு போய் முடிக்கிறாங்க. அவங்க வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இவங்களும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வாங்கடா வாங்க, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் தரேன், இந்த கேஸ்லாம் இப்போ டக்குன்னு முடிச்சு சாட்டுவேன், என்னை நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க, கேஸ் முடிச்சு சந்தோஷமாக போங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருப்பாங்க. பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கூட அவங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு கேஸ் வரும். அது என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு வருவாங்க. வந்ததும் எங்கள் அக்காவை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் அக்காவா, யாருமா அது அப்படின்ட்டு வந்து இன்னும் கேட்டு அந்த டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அவங்களோட ட்ராவல் ஆகி அவங்க தங்கியிருக்க இடங்கள், அப்புறம் அவங்க ஒர்க் பண்ண ஃபேக்ட்ரி, அங்கேருந்து போய் சில பல இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளில வந்து நடந்து போகும்போது நம்ம ஹென்ரி கவில் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர் வந்து குடிச்சிட்டு டமால்னு பொத்துன்னு வெளியில் யாரோ தள்ளி விடுற மாதிரி உழுந்து கிடக்கிறாரு. உழுந்து எந்த ஒரு ஸ்டேடியாக நிற்க முடியல. அப்போது என்னெல்லாம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் வீட்டில் வந்து கொண்டு போய் அவரை விட்டுறாங்க. விட்டதும் அவர் ஒரு கேஸை பார்த்துட்ருக்காரு. அது என்ன இது, அவரும் ஏதோ கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு க்ளூ எதுவுமே இல்லாமல் இப்படியே போயிட்டுருக்கேன் இந்த கேஸுன்ட்டு அவர் ஒரு கேஸை பார்த்துட்ருப்பாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணி காலையிலேருந்து பேசுவாங்க. பேசினதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குன்னு நினைக்கிறேன், அது கேக்கா பன்னு தெரில. ஸோ 2மே ஒரே மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டு போகும்போது அப்போது நம்ம பார்ட் 1ல் ஒரு பையனை பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அவனை இங்கே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ்ஸு, அதை பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட இல்லை தெம்ஸு, அந்த மாதிரி தான் போய் நினச்சி சரி ஓகே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே பேசி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க கேஸ் நோக்கி இவங்க போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு போகும்போது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்கள கொண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க அவங்கள பார்க்க போகும்போது தான் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தா 2-3 போலீஸ்காரங்க இவங்கள அக்யூஸ்ட் ஆகுற மாதிரி பேசின்னு இருப்பாங்க. அப்படி பேசின்னு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு ஆதாரம் கிடைக்குது. ஸோ அந்த ஆதாரம் எடுத்துகிட்டு உட்ரா ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி இவங்க கண்டுபிடிச்சுன்னு இருக்காங்க. ஜூட் விட்ட பொண்ணு ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட தான் இருக்கும். அங்கே போய் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ வீட்டை விட்டு விளையாடுறது, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் என் கொலன்னு அந்த இடத்துலலாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போது நம்ம முனி ஹீரோயின் சும்மா இருக்கணும்ல, கை காலை வச்சுன்னு இருக்காது, அங்கேருந்து எகிரி குச்சி வெளில போய் வேறு இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் என்ன இவன் யார் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த பொண்ணு யார் அப்படி இப்படின்னு வந்து தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் போய் சில பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அங்கே வந்து போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போது வந்து
மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் லவ் சீன் தான் ஓடும். அவனை இங்கே பார்ப்பாங்க, பார்த்து எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுன்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷத்துலேயே டான்ஸ் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட ஆடி அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கடந்துக்கிட்டு அப்படியே வெளில வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கும். போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுவாங்கிறதுக்காக போட்டுருவாங்க. அப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அம்மா கிட்ட இருக்கிறாங்க, ஒரு குண்டு மாமி இருக்கும், அந்த அம்மாட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. எப்படியாதும் ஹெனோலாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மத்தாஜி ஷெர்லாக் ஹோம்ஸோட மத்தாஜி இருப்பாங்களா அவங்கள கூப்பிட்டு அந்த ஜெயிலுக்கு போய் வெடியை வச்சுட்டு அந்த பொண்ணை அப்படியே லேக்காக தூக்கின்னு வந்துடுறாங்க. தூக்கின்னு வந்துட்டு சேசிங்லாம் நடக்குது. சேசிங்கு ஃபைட் சீனு அப்படி இப்படின்னு போயின்னு இருக்குது. அங்கேருந்து காப்பாற்றினா அவங்க அம்மாவுக்கும் ஆண்டிக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்புது பொண்ணு. அங்கேருந்து போய் என்ன பண்ணுது அப்படின்னு யோசிச்சா அவன் ஆள் வீட்டுக்கு போகுது. போயிட்டு அங்கேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு வந்து அவன் சொல்கிறதுக்கு வரான். ஸோ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதை வச்சு அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிட்டு அவங்க நோக்கி நடந்து போகும்போது அங்கே எதிர்பாராத விதமாக ஷெர்லாக் ஹோம்ஸ் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட கேஸும் இவங்களோட கேஸும் ஒரே இடத்துக்கு தான் வந்து முடியுது. அப்போது அங்கே இருக்கிற எல்லா வில்லன்களும் அவங்க பார்த்து சண்டை போட்டு சேஸ் பண்ணி ஃபைட்டிங் பண்ணி முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்னடா இந்த படத்தில் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த தீப்பெட்டி இருக்குது பார்த்தியா, அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்னா தீக்குச்சி தயாரிக்கிறது தான் அந்த ஃபேக்ட்ரியோட வேலையே. அது அவங்க புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ரெட் கலரில் இருக்க அந்த தீக்குச்சியை ஒயிட் கலரில் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதுக்காக ஒரு கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதால அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இவங்க இதனால தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு வந்து யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிச்சா கொண்டுருவாங்கன்ட்டு மறைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன தப்பு நடக்குது அப்படின்றத வந்து அவரும் ஷெர்லாக் ஹோம்ஸும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஹெனோலா ஹோம்ஸ் 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமோட தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஏப்பா முடியுதுவான்னு பார்த்தா அவனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா அது கொடுக்காம அப்படி இப்படின்னு போயின்னு இருக்கும். ஸோ அந்த ஆதாரத்தை வந்து அவங்க அழிச்சிடுவார். அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அவர் ஜீனியஸ்க்கு மேலே ஜீனியஸில் ஸோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்படியே போயிட்டு செகண்ட் பார்ட்டியும் முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸில் ஒன்று சொல்லுவார், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸும் ஹெனோலா ஹோம்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க. வேறு பார்ட்னர்ஸ் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட பார்ட் 2 முடிச்சிட்டாங்கப்பா. இதுதான் இந்த பார்ட் 1 பார்ட் 2 கணக்கு. இந்த பார்ட் 2 வந்து சூப்பராக தான் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். டைம் பாஸ் போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஷெர்லாக் ஹோம்ஸாக நடிச்சிருக்க நம்ம ஹென்ரி கவில கொஞ்சம் நல்லா தான் காட்டியிருப்பாங்க. ஸோ பார்ட் 1 அளவுக்கு மொக்க பண்ணாமல் பார்ட் 2லேயாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் சுற்றி ஹெனோலா ஹோம்ஸை சுற்றி தான் நடக்கும். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினிமா பரம்பரையை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க.